ரெட்மி அவங்களோட நோட் சீரியஸில் இப்போ புதுசாக நோட் 17 அப்படிங்கிற புது நோட் சீரியஸ் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.9 இன்ச்சஸ் உள்ள ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இருப்ப நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆஃப்லைனில் எடுத்தாலும் சரி ஆன்லைனில் எடுத்தாலும் சரி வெறும் ஹெச்டி ப்ளஸ் இல்லை எல்சிடி பேனல் மட்டும்தான் கொடுக்குறாங்க. பட் AMOLED கொடுத்துருக்க ஒரு நல்ல விஷயமா இருக்குது. சாம்சங்கில் மட்டும்தான் உங்களுக்கு AMOLED இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் அண்ட் பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1800 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அண்ட் மீடியா கன்சம்ஷன் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் 100%க்கான DCI P3 கலர் கேமட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் லோ லைட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ஃப்ளிக்கர் ஆகாமல் இருக்கிறதுக்காக எங்கள் 960Hzக்கான PWM டிம்மிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்க்ரீனோட ப்ரொடெக்ஷனுக்காகவே எங்கள் கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 7i இருக்குது. இது மட்டும்தான் கேட்டால் இல்லை, கூடவே உங்களுக்கு உங்கள் ஹேண்ட் வெட்டாக இருந்தாலும் சரி ஹைட்ரோ டச் 2.0 கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்கள் வெட் ஹேண்டாக இருந்தாலும் சரி உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த டிஸ்பிளேயை. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 4 Gen 4 சிப்செட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான் இல்லைன்னு சொல்ல. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஒரு என்ட்ரி லெவலோட பெட்டராக இருக்கும் அண்ட் மிட் ரேஞ்சு கொஞ்சம் கம்மியாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். மீடியாடெக் டிமென்சிட்டி 6300 6400 பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணும் இந்த ப்ராசஸர். 700 சீரியஸில் 7050 பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8GB வரைக்கும் LPDDR4X ரேம் ஆப்ஷனும் அண்ட் 256GB வரைக்குமான UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா SD கார்ட் ஸ்லாட் இருக்குது. நீங்கள் அது மூலமாக 2TB வரைக்கும் ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் 10416 ஸ்கொயர் எம்எம்க்கான கிராஃபைட் ஹீட் டிசிபேஷன் ஏரியா சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ஃபோன் கொஞ்சம் டியூரபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் IP65க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர், இதோட அபெச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.8 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் செகண்டரி சென்சார் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 8000 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 45 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயமாக தெரியுது பிகாஸ் பேட்டரி பேக்கப் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனோட திக்னஸ் 8.4 mm அண்ட் வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 225 grams. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஷாமியோட ஓன் யூஐயான HyperOS வெர்ஷன் 3 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பேஸ் வேரியண்ட் 6GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 27,999க்கும் 8GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 30,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 3,000 rupeesக்கான இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 24,999 இந்த ஃபோன் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நீங்கள் எஸ்பெஷலி ஆஃப்லைனில் போய் தான் அந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம். அண்ட் ஆன்லைன்லேயும் ஒரு நல்ல டீல்னே சொல்லலாம், ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. இப்போ இருக்க ரேம் காம்போனன்ட்ஸ் ப்ரைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இல்லை வேல்யூ ஃபார் மணி தான் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. அதை வீடியோவில் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.